Nirmati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மணி நண்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்மையில் விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் பேசின பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவர் மிஸ்டர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படின்னு பேசுனதாக இருக்கட்டும், இந்த பக்கம் அங்கிள் ஸ்டாலின் சொன்னதாக இருக்கட்டுமே, ரெண்டுமே ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு பொருளாக மாறி இருக்குது. நேற்றைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் விஜய் அவர்களை எதிர்த்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி பிஜேபியில் இருக்கிற எல்லாரையும் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல கருத்துக்கள் வந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி நேற்று நடிகர் சரத்குமார் அவர் வந்து சமத்துவ மக்கள் கட்சியை வந்து போய் பாஜக நினைச்சிட்டார் இல்லையா, அவரும் வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. நேற்று நடைபெற்ற கூட்டம் என்ன, அதில் என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத குறித்தும் ஒரு ஓவராக அனாலிசிஸ் பண்ணிடலாம். வாருங்கள், இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நேற்று வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன், நம்ம கூட ஊடகத்தில் பேட்டி எடுத்திருந்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெகு நாட்களாக இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு தன்னுடைய பயணத்தை துவங்கி இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே அது குறித்து பேசினவர் தான். ஸோ இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறத குறித்து ஒரு மாநாடு போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டில் முக்கியமான நபர்கள்லாம் கூப்பிட்டுருக்கிறாரு. அதில் பிஜேபியினுடைய இன்றைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அதன் பிறகு ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், அதன் பிறகு ஜெகன் மூர்த்தியார், இந்த மாதிரி பல பேரை கூப்பிட்டு வச்சு மாநாட்டை போட்டிருக்கிறாரு. இந்த மாநாட்டில் பல பேர் பல கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரு சரத்குமார் அவர்கள் பேசுகிற போது, உங்களுக்கு என்னப்பா தெரியும் திரு விஜய் அவர்களே, நீங்கள் வந்து மோடிஜி அப்படின்னு மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்கிறீங்க, அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அடிக்க துவங்குறாரு மறைமுகமாக. குறிப்பாக நீங்கள் கொடநாட்டில் தெருவில் நின்னது மறந்து போச்சா, நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்களுடைய தலைவா திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு திரு சரத்குமார் அவர்கள். மேலும் மோடி அவர்களை ஆதரிக்கணும், மோடி அவர்கள் செய்கிறது சரிதான் அப்படின்னு பொருள்படக்கூடிய வகையில் சில விஷயங்களையும் பேசியிருக்கிறாரு. அவருடைய கருத்து என்ன சொல்கிறாருன்னா, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறார் மோடி அப்படின்ற பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க, விஜய் உட்பட அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் வந்து வெற்றி பெற்ற ஒரு வரலாறையும் படைச்சிருக்கிறாரு, பிஜேபி அங்கே ஜெயிச்சிருக்குது, சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இல்லாமல் ஜெயிக்க முடியும், மற்ற பகுதியில் அப்படி வாக்கு இல்லாமல் ஜெயிக்க முடியும், வேண்டுமென்றே இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொருளையும் பேசியிருக்கிறார் திரு சரத்குமார். இந்த மாநாட்டினுடைய கருவாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறத குறித்து அந்த கட்சியினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பட்டியல் இனத்தில் பட்டியல் சாதி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லவே இல்லை, எங்களை பட்டியலேருந்து வெளியேற்றுங்க, எங்களுக்கு பட்டியலில் இருக்க விருப்பம் இல்லை, நாங்கள் பட்டியலில் இருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் வந்து அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணார். மேலும் இந்த கூட்டத்தில் குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக அவர் பேசுகிற போது, திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது, ஏங்க நாங்களும் பாஜகவும் கூட்டணி வச்ச நாள்லேருந்து ஸ்டாலின் அவர்கள் தூங்கவே இல்லை, இது தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அவர் தூங்கவே கிடையாதுங்க, அவர் என்னடா நம்ம பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த அளவுக்கு நாங்கள் வலிமையான கூட்டணி அப்படின்னு பறைசாற்றக்கூடிய விதத்தில் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார். இதில் இன்னும் கொஞ்சம் குறிப்பாக தமாகவின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் பேசுகிற போது, ஏங்க இந்த ஆட்சியில் தான் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை ஆகியவையெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பாமல் நம்ம ஓயக்கூடாது, அதனால் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிறத குறித்தும் வந்து ஜி.கே. வாசனும் இதை பற்றிலாம் பேசியிருந்தார். இதில் மிக குறிப்பாக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நுணுக்கமான சில விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக வந்து இந்த அரசியல் இருக்கிறதுனால, அவருக்கு அதிமுகவில் இருந்திருக்கிறாரு, அவரே எம்ஜிஆர் ரத்தம் தான் ஓடுதுன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிடிப்பான அரசியல்வாதியாக இருக்கிறதுனால 72ன்னு சொன்னாலே திண்டுக்கல் தாங்க ஞாபகத்துக்கு வரும். காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு திருப்பு முனையை கொடுத்தது திண்டுக்கல் தான், எனவே திண்டுக்கல்லாம் நம்ம வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தன் உரையவே வந்து துவங்குகிறார் திரு நயினார் நாகேந்திரன்.
மேலும் வந்து திண்டுக்கல் அப்படின்னாலே பூட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் கொஞ்சம் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி வந்து பேசியிருக்காரு திரு நயனா நாகேந்திரன். அதில் சொல்கிறாரு, திண்டுக்கல்னாலே பூட்டு தாங்க ஞாபகத்துக்கு வரும். அதனால் நாம் அதிமுக மற்றும் ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் மற்ற பல கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த திமுக ஆட்சிக்கு பூட்டு போட போகிறோம். அதற்கான வேலைகளை நம்ம ரொம்ப துரிதமாக செயல்படணும், அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி பேசியிருந்தார். குறிப்பாக மோடி தலைமையிலான ஆட்சி, அதாவது மோடி அவர்கள் வந்து இந்திய அளவில் இருக்கிறார், பற்றி என்டிஏக்கு ஹெட்டாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஆட்சி இங்கே வரணும், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை வந்து நம்ம அமர வைக்கணும், அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே கண்ணோட்டத்தில் வந்து வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் திரு நயனா நாகேந்திரன். குறிப்பாக நயனா நாகேந்திரன் வந்து இந்த கூட்டத்தில் பங்கெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பார்க்குறாங்க. ஒன்று, பட்டியல் வெளியேற்றத்தை கோரக்கூடிய தேவேந்திர உறவினர்களுடைய கூட்டத்தில் அவர் பங்கெடுத்ததன் மூலமாக அவர் ஒரு சாராருடைய வாக்கு வங்கிக்காக இதை வந்து களத்தில் இறங்கியிருக்கிறார். இது பிஜேபி நெடுநாட்களாக பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு அப்பப்போ இந்த மாதிரி கூட்டங்களை வந்து பிரசன்ஸ் ஆகிறது மூலமாக, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்முருகன் கலந்துக்கிட்டார், ஜிகே வாசன் தமிழ்நாடு காங்கிரஸ் அவர் கலந்துக்கிட்டார், ஜெகன்மூர்த்தியார் கலந்துக்கிட்டார். இந்த மாதிரி இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு நாமெல்லாம் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாம் வந்து எங்கேயும் எக்காரணம் கொண்டு திசை மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக நயினார் அவர்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதாக வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுகலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அங்கே எந்த விதமான பிளவும் இல்லாமல் இருக்குது. அப்போ இங்கே வந்து இந்த பிளவும் இருக்கக்கூடாது, இருக்கிறவங்க கலையவும் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் வந்து அவர் மீண்டும் பேசியிருக்கிறார். என்ன, திண்டுக்கல்னாலே பூட்டு ஞாபகத்துக்கு வரும், நம்மளால் திமுக ஆட்சிக்கே பூட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நயனா நாகேந்திரன். ஆனால் இந்த கூட்டத்தை தாண்டி இதற்கு அடுத்தபடியான, இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்துச்சு, அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பிஜேபியோட பூத் கமிட்டி கூட்டம். அதில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போதே சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக மாற்ற வேண்டியது தான், முதலமைச்சராக ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டாரு. இதன் பிறகு அதிமுகவை இணக்கமாக செல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்குது, நம்ம யாரும் அதில் வந்து எந்த விதமான இடத்துலையும் பிறழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். அதனால தான் நயனா நாகேந்திரன் அவர்கள் எங்கே போனாலும் எப்போதுமே எண்டில் முடிக்கும்போது எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆக்கணும், நம்ம அதுதான் நம்முடைய வேலை அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஓகே, நம்ம கூட கூட்டணி வந்தாங்க, ஒழுங்காக நமக்காக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மன எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இப்படியான அடிக்கடியான கூட்டங்கள் கூட்டுவதன் மூலமாக ஒரு பக்கம் விஜய் இப்போ கண்டிப்பாக எதிர்க்க வேண்டிய தேவை வந்துருச்சு அவங்களுக்கு, ஸோ விஜயை தொடர்ச்சியாக எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி வந்து எதிர்க்க வேண்டிய தேவை வந்து அதிமுக பிஜேபி அலையன்ஸுக்கு வந்திருக்குது. ஸோ எப்படி இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த கூட்டத்தை பற்றி, இந்த விவகாரங்கள் பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒருத்தர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.